கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகளும் விலகும். புதிய வரன்கள் எல்லாமே தேடி வரும். பட் ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த வேலை விட்டே வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்க மைண்ட் வந்து அந்த இடத்துல செய்ய வைக்கும். அந்த பிளானட்ஸ் எல்லாமே செய்ய வைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு பார்வை உங்க ராசிக்குள்ள இருக்கு. சோ அதனால பண வரவுக்கோ பொருளாதாரத்துக்கோ பிரச்சனைகள் கிடையாது. ஒரு வேலை விட்டாலும் இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த பச்சரிசியில கலந்து ஏதாவது பச்சரிசியோட வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கலந்து கொடுப்போம் இல்லையா, அது போல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்க அதாவது உங்க ராசிக்குள்ள இருக்கார். ஜென்ம சனி, குருவினுடைய பார்வை ஒரு பிளஸ் ஆக இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 10ஆம் தேதி. சோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சனி உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சனி வக்ரம் ஆகும் பொழுது அந்த கெடுதல்கள் கொஞ்சம் குறையும். அதாவது ஒரு மாற்று வழி, இப்ப நேரா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்னா அதுல இருந்து வேற பிரச்சனையை கொடுப்பார், அல்லது வேற ஏதாவது ஒரு மாற்று வழிகளை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வக்ரம்னா நேரா போயிட்டு திருப்பி விடுறதுதான் வக்ரம்னு சொல்றோம். சோ குரு பார்வை இருக்கும்போது ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய யோகங்கள், பணவரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, லாபங்கள் நல்லா இருக்கிறது. அதே போல இந்த மாதத்துல இருந்து பாத்துட்டீங்க தீர்த்த யாத்திரை போறது, நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவிகளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, தேவையில்லாம இருந்த இந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறது, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்த சனி வக்ரமாகும் பொழுது நடக்கும். அடுத்தது 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் வீட்டுக்கு போக போறார். அடுத்தது 17ஆம் தேதிக்கு 4க்கு போறார். இது ரெண்டுமே ஒரு நல்ல பிளேஸ் தான். தொழில் வளர்றது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, பண வரவு கிடைக்கிறது, பொருளாதாரம் சிறப்பா இருக்கிறது, வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, ஐடியா எல்லாமே பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு சொத்து வாங்கலாம், இப்படிங்கிற நினைவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதற்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதற்குண்டான எஃபோர்ட் கண்டிப்பா எடுப்பீங்க. அந்த எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த மீனராசிக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்கள் அப்பா கிட்ட போய் உங்களுக்கு சொத்து வேணும், அப்பா அம்மா கிட்ட போய் எங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அவர்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அவர்களுடைய உடல்நிலையில இருக்கக்கூடிய தேவையில்லாம இது வந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான நோய் நொடிகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி, இந்த 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3 சுயரூபங்கள் இருக்கிறார். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கணவர் கிட்ட மனைவி கிட்ட எல்லாம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், பிரஷர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதற்கு மேல 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல வரன்கள் வரும். கணவன் மனைவி அந்யோன்யமா இருப்பீங்க. அதற்கப்புறம் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய வீடு மனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒரு வண்டி மாற்றங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஏதாவது மாற்றத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகளும் விலகும். புதிய வரன்கள் எல்லாமே தேடி வரும். ஒரு வரன் அமையாம இருக்கு மீனராசிக்கு, அதெல்லாம் அதாவது ஜோசியர்களே வந்து நம்ம யூடியூப்ல வந்து ஏழரை சனி நடக்குது அப்படிங்கறது மக்கள் பாத்துக்கிறீங்க. இப்ப நம்ம சொல்றோம்னா அதை தீர்வு சொல்றோம், மக்கள் இதெல்லாமே பார்த்துட்டு மீன ராசிக்கு ஏழரை சனி, கும்பராசிக்கு ஏழரை சனின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு அவங்களே வந்து அந்த வேண்டாம் அதுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே வந்து மக்கள் வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்கதான் வந்து நாங்க நேரடியா டைரக்டா பாத்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் அந்த மாதிரில எந்த விஷயங்களுமே பாதிப்புகள் இருக்காது. சோ அப்படி ஏதாவது பாதிப்பாகி திருமண தடைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த தடைகள் எல்லாமே உடைய போகுது உங்களுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். தடை உடைய போகுது. தேவையில்லாம இருந்து வந்து அந்த திருமணம் சார்ந்து இருக்கு வந்த மனவேதனைகள், மன குமரல்கள் இதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா நண்பர்களுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளும் இருந்து வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்குண்டான அமைப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அமைப்பு. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல போய் கேதுவோடு இருக்காரு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை,
சுக்கிரனுக்கு திரிகோணத்திலும் கேந்திரத்திலும் ராகு கேதுக்கள் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு சரியான கிரகச்சேர்க்கைகள் இல்லை. பெண் சாபத்தினுடைய அமைப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்தில் இல்லைனாலும், உங்க குழந்தைகள் ஜாதகம், உங்க ஃபேமிலியில யாரு ஜாதகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்கள்னால பெண்கள்னால எல்லாம் பிரச்சனைகள் வரும். வேலை ஆட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றது, உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டு போறது, கொஞ்சம் கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் ஒரு தடவைக்கு 2 முறை 3 முறை பண்ணாதான் நடக்கும். பட் ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த வேலை விட்டே வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்க மைண்ட் வந்து அந்த இடத்துல செய்ய வைக்கும். அந்த பிளானட்ஸ் எல்லாமே செய்ய வைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இதையும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. மீனராசி என்பது இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு பார்வை உங்க ராசிக்குள்ள இருக்கு. சோ அதனால பண வரவுக்கோ பொருளாதாரத்துக்கோ பிரச்சனைகள் கிடையாது. ஒரு வேலை விட்டாலும் இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. அதனால மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனியும் வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதம் நீங்க எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதே போல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் பசுமாடு இருக்கு இல்லைங்களா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த பச்சரிசியில கலந்து ஏதாவது பச்சரிசியோட வெல்லம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கலந்து கொடுப்போம் இல்லையா? அது போல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் முடியும். இந்த 2 வழிபாடுகள் பண்ணாலே போதும். வாரம் ஒரு முறை பண்ணுங்க. அதனால எல்லா கோவில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு போய் நிறைய போய் அப்படியே மீனராசிக்காரங்க போய் போய் அவ்வளவு வாங்கி கொடுத்து அதுவே வெறுத்து போற அளவுக்கு எல்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. ஒரு துளி கொடுத்தாலும் அது கர்மா கழிகிறது தான். அதனால வந்து உங்களால முடிந்த அளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஒரே மாட்டுக்கு கொடுக்காம நிறைய கோவில் மாடுகளும் இருக்கு. நிறைய பாத்துட்டீங்கன்னா வீதிகள்ல தெரிஞ்சுட்டு இருக்குது. சோ அந்த மாடுகளுக்கும் எல்லாம் கொடுக்கறதுமே ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடியை சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார். கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார். 10ஆம் தேதி ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.